பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி பயங்கர பரபரப்பான சூழல்ல போயிட்டு இருக்கு. இந்த தொகுதியில திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தருமபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் நிற்கிறார். அதிமுக முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். வெற்றிவேல் அவர்களுடைய துணைவியார் மரகதம் வெற்றிவேல் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கும் திமுக கட்சி சார்ந்த பழனியப்பன் அவர்களுக்கு தான் பெரிய எதிரும் புதிருமான போட்டியா இருக்குது. யாரு வெற்றி பெறுவாங்க, யாரை வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு மக்களும் ஒரு எதிர்பார்ப்பு நிலையில நிற்கிறாங்க. இன்னைக்கு மதிகொன்பாளையம் மாவட்டம் சரி, கடத்தூர் பகுதியில் ஆகட்டும் சரி, கடத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் நத்தமேடுன்ற ஒரு கிராமம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் திமுக சின்னத்தை நம்ம வரையக்கூடாது, நம்ம வன்னிசமெல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள், நம்மலாம் முக்கியமான சாதி, பழனியப்பன் அவர்களை உள்ள விடக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவருக்கு ஓட்டு போடக்கூடாது சில பேர் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தன்னுடைய இந்த வன்னி சமூகத்துக்குள்ள இருக்கிற, இது வன்னி சமூகம் மட்டும் இல்லை, எல்லா ஜாதியிலும் அந்த பிரச்சனை இருக்கு. இந்த வன்னி சமூகத்துல இருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி? தேர்தல் நேரத்துல மட்டும் அன்புமணி அவர்கள் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடை வச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு எஸ்.ஆர். வெற்றிவேல் அவர்கள் அதிமுக இருக்காரு. ஏன் அதிமுக இருக்கும் பொழுது அன்புமணி அவர்களுக்கு கோரிக்கைக்காக குரல் கொடுத்திருக்கலாம்ல? கே.பி. அன்பழகன் அவர்கள் வந்து பேசியிருக்கலாம். முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்கள் வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்திருக்கலாம்ல, உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு முதல்வரை வந்து தமிழக முதல்வர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் உங்க அம்மா ஓத்தான்னு கேட்டாரு பஸ் தருமபுரியில. அப்படி ஒரு போர்க்களமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அதிமுக கட்சியுடைய கொள்கைக்காகவும் அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில போராடக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள், அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஏன் வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுக்கல? அங்கதான் இருக்கு அரசியல். இந்த வன்னியர் சமூக மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தனிப்பட்ட சாதிக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு. மொத்தம் வந்து இந்த எம்பிசி சமூகத்துல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல 108 சமூகம் இருக்காங்க. அந்த 108 சமூகத்துக்கு சேர்ந்துதான் 20% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு. யாரு? கலைஞர் 1989 கொடுக்குறாரு. அப்ப பெரிய வன்முறை நடந்தது, பெரிய போராட்டம் நடந்தது இடஒதுக்கீடுக்காக. ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வந்து போராடுறாரு, இந்த வன்னியர் சமூகத்துக்காக உதவி பண்ணணும், மற்ற அனைத்து சமூகத்துமே அவர் போராடுறாரு, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயா போடுறாப்புல. அப்ப அந்த போராட்டத்துல வன்னியர் சமூகங்கள் வந்து 20 பேர், வன்னியர் சமூகம் மட்டும், நான் அந்த கோனாறு செட்டியார் இந்த மாதிரி மற்ற சமூக நபர்களை சேர்ந்தவங்களாம் சுட்டு கொல்லப்படுறாங்க. யாருடைய ஆட்சியில? எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல. இவங்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் கேட்க போனாவே இந்த எம்ஜிஆர் ஆட்சியும் சரி, இந்த எடப்பாடி ஆட்சியும் சரி, ஒரு ஏமாற்றம், மக்களை வந்து சுட்டுக் கொள்றது. நாயத்தை கேட்டால் அந்த தூத்துக்குடி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில சுட்டு ஒரு 14 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த மாதிரி செயல்பாடு தான் இவங்க வந்து தங்களுடைய ஆயுதமாவே எடுத்துக்கிறாங்க. தங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டவே அவங்க அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 20 பேரை வந்து சுட்டுக் கொள்றாங்க எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா போய் இந்த பிரச்சனையை சொல்றாரு, கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த 108 சமூகத்தை சேர்ந்த உட்பட்ட வன்னியர் சமூகத்தை சேர்ந்துதான் 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அந்த 20% இடஒதுக்கீடு இல்ல, எத்தனை உங்களுக்கு வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்கிறாரு. யாரு? அன்புமணி அவர்கள் வந்து கேட்கிறாரு. இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுங்களா? யாரை வந்து ஏமாத்துறதுக்கான இந்த வேலையை எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த மாதிரி பண்றாருல்ல. ஏன் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நிக்கிற ஒரு வேட்பாளர் எஸ்.ஆர். வெற்றிவேல் அவருடைய மனைவியார் வேட்பாளராக இருக்காங்க இல்லையா அதிமுக சார்பில், அவங்க உத்தரவாதம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எடப்பாடி அவர்கள் ஏன் உத்தரவாதம் கொடுக்கல? நான் 10.5% இடஒதுக்கீடு நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. ஏன்னா போன முறை தேர்தல் பக்கம் வர வர உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொடுத்தாரு. அது ஒரு போலியான ஆர்டர். 10.5% இடஒதுக்கீடு வந்து வன்னி சமூகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு போலியான வாக்குறுதி கொடுத்தாரு எடப்பாடி. அதை நம்பிக்கின கடைசியில வந்து இவரே வருத்தப்பட்டு பேட்டி கொடுக்குறாரு. யாரு? அன்புமணி அவர்களே. அவர் வந்து ஏமாத்திட்டாருங்க எடப்பாடி, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவ்வளவு கேவலமா பேசினாப்ல. இன்னைக்கு அதே இடத்துக்கு தான் போயிருக்காப்ல. இதான் இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து பேச சொல்லுங்களேன். 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்லி இன்னைக்கு பேச சொல்லுங்க. யாரு? சௌமியா அன்புமணி தருமபுரியில் நிக்கிறாங்க இல்லையா, கே.பி. அன்பழகன் வந்து அவரு வன்னியர் சமூகம் தானே, பாலக்கோல்ல நிக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு தருமபுரியில வந்து பாப்பிரெட்டிப்பட்டியில நிக்கிறாங்க இல்லையா எஸ்.ஆர். வெற்றிவேல் அதிமுக சார்பில். அவங்க எல்லாமே 10.5% இடஒதுக்கீடு நான் கொடுக்குறோம், இல்ல நாங்க பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறோம்னு சொல்லி பேட்டி கொடுக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உள்ஒதுக்கீடு அரசியல பேசுறாங்கன்னா இவங்க எல்லாமே அப்பதான் நீங்க எல்லாம் ஒன்னா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் ஓட்டா மாத்த பண்ணி சொல்லி இவங்க பக்காவா திட்டம் போட்டு ஒரு வேலையை கட்டுறாங்க. வன்னியர் சமூகம் உள் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையில பாருங்க, நீங்க மட்டும் வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு கேக்குறீங்க. அப்ப மற்ற சமூகம் எல்லாம் வந்து எந்த மாதிரி சூழல போய் தள்ளப்படுவாங்கன்னு பாக்கணும், அவங்க என்ன மாதிரி போராட்டத்தை கையில் எடுப்பான்னு பாக்கணும். அப்ப வந்து அதுல மற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைமாரு, கோனாறு, செட்டியாரு, நாயுடு, நாய்கரு, மற்ற சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க.
பல்வேறு எம்பிசில இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அப்ப இவங்களும் உங்களை மாதிரி போராடுவாங்க. அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடஒதுக்கீடுல உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா, உங்களுக்கு இடஒதுக்கீடுல எத்தனை பேர் வராங்க பாருங்க. வன்னியர் குல சத்திரியர், படையாச்சி, பள்ளி, அக்னி குல சத்திரியர், நாவிதர், மருத்துவர் மங்களா, குயவர்ல, வேளார், கும்பாரர், மீனவர்ல வந்து வருவதர் ராஜகுலம், பட்டினவர், செம்படவர், வண்ணாறு சலவை தொழிலாளர், வேட்டைக்காரர், அது மட்டும் இல்லாம சீர்மரபினர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சில கல்லர், மறவர், அகமுடையார், சில பகுதியில் வந்து பிறைமலை கல்லர், குறவர்னு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து எதுல வராங்கன்னா எம்பிசில வராங்க. இவங்க எல்லாரும் இந்த சமூகம் எல்லாம் எம்பிசில ஒரு 10க்கு மேற்பட்ட சமூகம் இருக்குது நான் படிச்சதுல. இவங்க எல்லாம் எம்பிசில வராங்க. அப்ப இவங்களுக்கான சேர வேண்டிய இடஒதுக்கீட்டுல நீங்க தனியாவே உங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கேட்கறீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப என்னன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லாங்க, ஒட்டுமொத்த இந்திய அளவுல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன் வந்து மோடி ஆட்சி செய்யலாத? ஏன் செய்யல? செஞ்சா அவங்களுடைய வண்டவாள தன்னால தெரிஞ்சு போயிடும். அப்போ இங்க மட்டும் தான் எம்பிசி இருப்பீங்களா? ஆந்திராவில் இருக்க மாட்டீங்களா? கேரளாவில் இருக்க மாட்டீங்களா? பக்கத்துல ஸ்டேட்ல ஊபி, டெல்லி எங்கேயுமே இருக்க மாட்டாங்களா எம்பிசி? ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் எம்பிசி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்துட்டோம்னா, எஸ்சி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, கவுண்டர் சமூகம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எடுத்துட்டாங்கன்னா, யாரு பெரும்பான்மையா இருக்காங்கன்னா அப்ப விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்ப அதுக்குள்ள வந்து இந்த வன்னியர் சமூகம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இல்ல அதுக்குள்ள இருந்த அக்னி குல சத்திரி சொல்றாங்க அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, அந்த உள்ஒதுக்கீடு வந்து அப்ப நீங்க பேசலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமயே எனக்கு வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுன்னா, அப்ப வந்து உங்களுக்குள்ள சார்ந்த சமூகம் இருக்காங்கல்ல, அவங்க எங்க போவாங்க? அவங்க எங்க போகணும்னு நினைக்கணும். அப்போ இதெல்லாம் யோசிச்சா என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு ஒரு போலியான வாக்குறுதியை எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்துறாரு. ஏன்னா அப்படி ஒதுக்கிட்டாங்கன்னா மத்த சமூகத்துடைய வாக்கு வந்து அதிமுக வராது, ஓட்டு வராது. அதனால உங்களை வந்து ஏமாத்தி அன்னைக்கு அரசியல் பண்ணாரு எடப்பாடி அவர்கள். ஆனா திமுகவுல ஏன் செய்யல அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அது வந்து இந்தியா முழுவதும் எடுக்கணும். அதுதான் சரியா வரும். இப்ப இங்க இருந்து நீங்க குடிபெயர்றீங்க, இங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கல்ல, இங்க இருந்து குடிபெயர்ந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல 10 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு குடிபெயர்ந்தாங்க, ஓட்டர் ஐடி வாங்கிடுறீங்க, அரசு ஊழியரா அங்க போய் சேரணும். அப்ப நீங்க எந்த கணக்கெடுப்புக்குள்ள போய் அங்க போவீங்க? நான் எம்பிசின்னு சொல்லி இங்க வேணா இடஒதுக்கீடு லிஸ்ட்ல இருக்கிறீங்க, அங்க போனீங்கன்னா எப்படி வருவீங்க? எப்படி வர முடியும்? இவங்க தமிழ்நாட்டுக்காரன் எப்படிப்பா இங்க வந்து பண்ண முடியும்? அவன் தமிழ் இனத்தை வச்சு பேசுவான். ஆனா 50 வருஷ காலமா அங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க அப்ப எந்த இதுக்குள்ள போவீங்க? அப்போ இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு அப்ப இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நீங்க எங்க இருந்தாலும் காலமெல்லாம் நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சு அங்க ஒரு குடியுரிமை பெற்று நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு தீர்வு. அப்ப இடஒதுக்கீடுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக உருவாகும். அப்ப இது இந்தியா முழுவதும் வேணும் நமக்கு. இங்க தமிழ்நாட்டுல இதை வச்சு அரசியல் பண்றாரு. ஏன் இன்னைக்கு சூழல்ல வந்து யாரு எந்த வேட்பாளர் இதை பத்தி பேசல? அதிமுக இருக்கிற வேட்பாளர்கள் ஏன் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசல? ஏன் எஸ்ஆர் வெற்றிவேல் அவர்கள் பேசல? நான் வந்து சீட் வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து உள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறேன் 10.5%. இந்த புரிதலே இல்லாம நிறைய இளைஞர்கள் வந்து வன்னிய சமூக இளைஞர்கள் வந்து உதயசூரியனை வந்து துரோகம் பண்ணிருச்சு அப்படி இப்படின்றாங்க. நீங்க வந்து வரலாறு எடுத்து பாருங்க, கூகுள் எல்லா கையிலயும் போன் இருக்கு, கூகுள் டச் பண்ணி பாருங்க, என்ன சர்ச் பண்ணுங்க. 1989ல வன்னிய சமூக இடஒதுக்கீடுக்கான போராட்டம் சர்ச் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்க சமுதாயத்துக்காரங்க அதிமுகவால எம்ஜிஆர் எல்லாம் கொல்லப்பட்டாரு, அவ்வளவு பேர் சுட்டு கொண்டாங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில 3 பொண்ணுக்கு தருமபுரியில பஸ் எரிச்சு கொலை பண்ணாங்க. இன்னைக்கு எஸ்ஆர் வெற்றிவேல் அவர்கள் நீங்க பத்தி பேசுறீங்களா? எஸ்ஆர் வெற்றிவேலு தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த வீரவன் என்றவர் அப்போ முன்னால வந்து மாணவர் அணி அமைப்புல இருக்காப்புல பதவிக்காக அன்னைக்கு ஏதோ வாக்குவாதத்துல எஸ்ஆர் வெற்றிவேலுடைய ஆதரவாளர் வீரமணியை புடிச்சுக்கிறாங்க, அல்லையில குத்துறாரு. யாரு? எஸ்ஆர் வெற்றிவேல் தன்னுடைய கையில இருக்கிற கத்தி எடுத்து இந்த இதயம் பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல குத்துறாராம். அப்ப குத்துற உடனே ரத்தம் சொட்ட ஓடுறாரு. எங்க தருமபுரி ஜிஹெச்சுக்கு ஓடுற பாதி வழியிலே வீரமணின்றவர் இறந்து போறாரு. உடனே அவர் இங்கிருந்து தப்பிக்கிறாரு. யாரு? எஸ்ஆர் வெற்றிவேல் வந்து தப்பிச்சு கார்படி போறாப்புல அங்க சரணடைகிறாரு. அப்போ ஒரு கொலை செஞ்சுட்டு ஒரு கொலை வழக்குல இருந்து இவரை வந்து ஒரு கொலை வழக்கா இருந்து இவருக்கு சீட்டு கட்டி இவருடைய மனைவிக்கு சீட்டு கேட்கிறாரு, அதிகாரத்தை தன் பக்கம் இருக்கணும்ட்டு. இன்னைக்கு எல்லாம் வந்து லேடிஸை நிக்க வச்சு ஆம்பளை தான் பின்னாடி ஆதிக்கம் பண்றாங்க. அந்த செயலை இவர் பண்றாரு. இன்னைக்கு கொலை பண்ணிருக்காரு. உரிமையை கேட்கும் போது அது சாதாரண வாக்குவாதத்தில் நடந்த விஷயத்துல கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாங்களே இங்க இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுற மக்களோ வன்னிய சமூகத்துல இருக்கிற ஏழை மக்களோ போய் பொருளாதாரம் இல்லாத மக்களை போய் இன்னைக்கு வந்து எஸ்ஆர் வெற்றிவேல் அவருடைய வீட்டு வாசல் நின்று உரிமையா உங்களால கேட்க முடியுமா? உங்களுக்கான வேலையை கேட்க முடியுமா? உங்களுக்கான நலத்திட்டங்களை கேட்க முடியுமா? அவரு ஏற்கனவே கொலை பண்ணிட்டாருப்பா, நான் போய் கேட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு அச்சம் நிலவக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. அதிமுக இருக்கிற அவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் கால ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா எஸ்ஆர் வெற்றிவேலை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்?
வீரமணின்றவர் தன்னுடைய சொந்த சாதியிலேயே தன்னுடைய அதிமுக கட்சியில் இருக்கிற நபரா பதவிக்காக கோஷ்டி அரசியல் செய்யறதுக்காக அவர் வீரமணி என்ற நபரை கொலை பண்றாரு எஸ்ஆர் வெற்றிவேல். இந்த சம்பவம் எல்லாம் 2009 வருஷத்துல நடக்குது. அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த கொலை சம்பந்தப்பட்ட இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த அதிமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே கொலை சம்பந்தப்பட்ட எஸ்ஆர் வெற்றிவேல் அவர்களுடைய மனைவிக்கு எப்படி வாக்களிப்பது, அப்படி ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுட்டா நம்மளுடைய உரிமையை போய் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், வன்னி சமூக இளைஞர்கள்லாம் வந்து எங்களுக்கு அதை பண்ணல இதை பண்ணல. நீங்க வந்து இதுல வந்து பல பேர் 3 பேர் ஒரு பொண்ணுங்க இறந்து பண்ணலாம், அவங்களாம் எந்த சமூகம் பார்க்க வேண்டியதுலையா? நீங்க எல்லாம் அவ்வளவு பேசுறீங்களா வன்னி சமூக இளைஞர்கள்? நத்தமேடு ஆகட்டும், மதிக்கொன் பாளையத்திலே ஆகட்டும், கடத்தூர் பகுதியில இருக்க வன்னி சமூக இளைஞர்கள் அவ்வளவு பேசுறீங்களா? 3 பேரை 3 பொண்ணு எரிச்சாங்களா, அந்த எந்த சாதின்னு பாருங்க. எரிச்சு கொண்டவன் யாரு எந்த சாதியும் பாருங்க, இறந்து போன சமூகம் எந்த சாதின்னு பாருங்க, இறந்து போன பொண்ணுங்க எந்த சாதியும் பாருங்க. அப்ப தெரியும். 20 பேர் 1980 89 எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு கொண்டாங்களே, அந்த 20 பேர் யாருன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து மணிமண்டபம் கட்டினாங்கல்ல, டிஎம்கே வந்த பிறகுதான் மணிமண்டபம் கட்டுறாங்க ஸ்டாலின் ஆட்சியில. அந்த 20 பேர் போராளிகளுக்கும் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இறந்து போன குடும்பங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ அன்புமணி காலகட்டத்தில் அன்புமணியுடைய அரசியல் பயணத்துல வாழ்க்கையில இன்னைக்கு அந்த 20 பேர் குடும்பங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு இதான் வரலாறு பட்டியலிட முடியுமா உங்களால? நீங்க வந்து யாராவது ஒரு சொன்னா கருத்து சொன்னா இவன் யாரு, இவன் என்ன ஆளு, இவன் எந்த ஊரு, நம்ம ஜாதி பேசிட்டானே, நம்ம தலைவனை பேசிட்டானே, நம்ம எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு நீங்க கருத்தியல் ரீதியா எதுவும் பேசாம ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது. நீ வந்து அந்த தேவடியா பையன்றது, ஆத்தாமான்னு கேட்கறது, விபச்சாரி பையனான்றது, இதெல்லாம் ஒரு கருத்தியலா? இதெல்லாம் ஒரு விஷயமையா? வன்னியர் சமூகத்துல படிச்சு எவ்வளவு பேர் இருக்கான்? நீங்க எல்லாம் படிச்சவனுங்க. சிந்திக்கிறத விட்டுட்டு நீங்க ஆபாசமா பேசலாம், நீங்க அறிவேலை ஏற முடியுமா? சொல்லுங்க. நீங்க என்னை திட்டத்தினால அறிவேலை ஏற முடியுமா? இவன் ஏன் பேசுறான், இந்த நபர் ஏன் வந்து இந்த மாதிரி பேசணும், மணிபாரதி ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? இந்த எவிடன்ஸ் பார்வை நிறுவனத்துல இருந்து அந்த வீடியோல இருந்து அந்த சேனல்ல இருந்து இப்படி ஒரு கருத்து வருது, வன்னியர் சமூகம் எல்லாம் கவனமா இருக்கணும், வன்னியர் சமூக இளைஞர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு இவன் பேசுறான்னு, இவன் என்னத்தான் சொல்ல வரான்னு உங்களால காது கொடுத்து 5 நிமிஷம் கேட்க முடியுதா? அது யோசிக்க முடியுதா 5 நிமிஷம் உட்காந்து? ஏன்னா நம்ம சமூகத்தை சொல்லிட்டானே, நம்ம ஆளுங்களை எப்படி பேசிட்டானே, எடுத்தோடனே அப்படி பாத்துறது, தப்பா பேசுறது, தப்பா நினைக்கிறது. அப்படிதான் உங்களுடைய கற்பனை கதாபாத்திரம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சில பேரை சொல்றேன் நான், வன்னியர் சமூகத்துல அவ்வளவு பேர் தெளிவா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் உதாரணம் வந்து தருமபுரி அந்த நத்தமேடு, கடத்தூர்புரியில நத்தமேடு கிராமம் இருக்கு இல்லையா, இந்த சூழல்ல இந்த கிராமத்துல வன்னியர் சமூகம் வாழக்கூடிய பகுதியில இன்னைக்கு வந்து திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்களுக்கு இன்னைக்கு திமுக வேட்பாளர் இருக்காரு பாபரெட்டி சட்டமன்ற தொகுதியில, அவருக்கு மிக பிரம்மாண்டமா வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க, வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஊர்ல வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. பெரும்பான்மையா வன்னியர் சமூகம் வாழக்கூடிய பகுதி. அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுங்க வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு. இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இங்க வந்து யூனிவர்சிட்டி பல்கலை கொண்டு வர போறாப்புல, ஒரு கல்வி ஆராய்ச்சி ஒரு கல்லூரியை கொண்டு வர போறாப்புல. கண்டிப்பா நமக்கு இங்க ஒரு நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க எதிர்காலத்துல, நமக்கு ஒரு பேர் இருக்கு, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. இந்த ஊர் வந்து வறட்சின்னு சொல்றாங்களா, வளர்ச்சி இல்லாத மாவட்டம், பின்தங்கி மாவட்டம்ன்றாங்களா. தருமபுரியில இருக்கிற இளைஞர்கள், அனைத்து சமூக இளைஞர்களும் வெளியூர் மாவட்டங்களை போய் கஷ்டப்பட்டு படிக்கிறது, இதெல்லாம் பார்த்து உணர்ந்துதான் நம்ம சொந்த ஊர்லயே அவங்களாம் படிக்கட்டும், அப்பா அம்மாவுடைய நேர்பார்வையிலேயே இருக்கட்டும், அவங்கள இங்கே படிக்கட்டும், காலேஜ் படிக்க சொல்லிதான் எல்லாருக்கும் காலேஜ் கட்டி கொடுத்துரு ஒவ்வொரு தொகுதி யாரு பழனியப்பன் அவர்கள். அப்படிப்பட்ட சிந்தனைக்குரியவர் இன்னைக்கு வந்து நான் ஜெயிச்சு வந்தா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நான் பல்கலைக்கழகம் கொண்டு வரேன், யூனிவர்சிட்டி கொண்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்னாங்க. இன்னைக்கு நிக்கிற எஸ்ஆர் வெற்றிவேல் அவருடைய மனைவியார் சொல்ல முடியுமா, இல்ல கேபி அன்பழகன் அவர்கள் சொல்ல முடியுமா, இல்ல சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்ல முடியுமா, உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல இருக்கிறாங்களா? 10.5% இடஒதுக்கீடு இன்ன வரைக்கும் ஏன் அவங்களா யாரும் பேசல? நீங்க சொல்லுங்க பாப்போம். அன்புமணி அவர்கள் மட்டுமே 10.5% இடஒதுக்கீடுக்கு போராட்டமா? ஏன் எஸ்ஆர் வெற்றிவேல் அவர்கள் பேசல, கேபி அன்பழகன் அவர்கள் பேசல, சௌமியா அன்புமணி அவர்கள் ஏன் பேசல, கோவிந்தசாமி அவர்கள் ஏன் பேசல? அப்படி பேசியிருந்தாருன்னா அதிமுக இருந்து எவனா பேசியிருந்தானா, எந்த எம்எல்ஏ பேசியிருந்தானா, வெளியே போய் ஃபர்ஸ்ட் சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து அப்படி தலையில அடிச்சு கழுத்துல கையை வச்சு தள்ளி விட்டு பாப்பல, கழுத்தை பிடிச்சி வெளியே போடான்ட்டு. ஏன்னா அவர் தெரியும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா மத்த சமுதாயம் கேட்பான், மத்த சமுதாயம் போராடுவான். அதனால நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நேரடியா சொல்ல முடியாதனாலதான் இழுத்து போட்டு செஞ்சு கடைசியில வந்து கொடுக்குறன்ற ஒரு போலியான வாக்குறுதி கொடுத்து அதை நம்பி கடைசியில வன்னி சமூகத்தை கழுத்து விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஆனா அதே கூட்டத்துல போய் அதே துரோகமான கட்சியில தான் அன்புமணி அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சூழல் பேச வேண்டியதானே, 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கொடுக்கலன்ட்டு பேச முடியாது. ஏன்னா அதை வச்சுதான் அரசியல் பண்றாங்க, அதை வச்சுதான் அரசியல் வியாபாரம் நடக்குது. இதை வன்னி சமூக மக்கள், வன்னி சமூக இளைஞர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. என்ன இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற சூழ்நிலையில நமக்கு கல்வி ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் நமக்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா பழனியப்பன் அவர்கள் மட்டும்தான். நீங்க பழனியப்பனை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நீ உரிமையா அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டி கூட என்னன்னு கேட்கலாம்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எஸ்ஆர் வெற்றிவேல் அவர்கள் மேல ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்கு. இவர் ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க, இவங்க டீம் எல்லாம் சேர்ந்து. அது சொந்த சமூகத்தையே கொலை பண்ணிருக்காங்க அரசியலுக்காக. அதிமுக இருக்கும் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க அதிமுக கட்சியிலேயே இவங்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அப்படி நீக்கப்பட்டவர் மறுபடியும் அதிமுக வந்திருக்காரு. எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள வந்திருப்பாரு? இவர் ஜெயிச்சாருன்னா, இவருடைய மனைவி ஜெயிச்சாங்கன்னா, நாம உரிமையா போய் அவங்க கிட்ட நம்ம கேட்க முடியுமா? நம்ம ஓட்டு போட்டு அவங்க கிட்ட போய் நலத்திட்டங்களை கேட்க முடியுமா? நம்மளுடைய ஊருடைய வளர்ச்சி கேட்க முடியுமா? அதாவது வன்னி சமூகத்துல பொருளாதாரத்துல இருக்கிறவங்க போய் கேட்க முடியும். வன்னி சமூகத்துல ரொம்ப கீழே பின்தங்கி நிலையில இருப்பாங்களா, ஏழைகள் இருப்பாங்களா, அவங்க போய் கேட்க முடியுமா? ஆனா அந்த மக்கள்கிட்டயும் வந்து ஜாதி ஜாதின்னு சொல்லியே வந்து ஒரு உணர்வை தூண்டி தூண்டி 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொல்லியே அவங்கள வந்து ஒரு ஒரு மட்டமான நிலையில கொண்டு போய் விடுறாங்கல்ல. தயவுசெய்து வன்னி சமூக இளைஞர்கள், படிச்ச இளைஞர்கள், இந்த உள்ஒதுக்கீடு அரசியலை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க, என்னெல்லாம வாங்கிக்கலாம். ஏன்னா என்னென்னலாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நான் ரெடியா இருக்கேன். நீங்க வந்து இதெல்லாம் கேட்டு புரியாத அசிங்கமா பேசுறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் மாறிடுன்னு நினைக்காதீங்க. நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதீங்க. கருத்தியலா, இந்த உளவியலா இவங்கெல்லாம் ஏன் இந்த 10.5% இடஒதுக்கீடை பத்தி பேசுறாங்க? ஏன் இப்ப பேசல? ஏன் எடப்பாடி அவர் இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கல? ஏன் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் இதை வச்சு பேசல? ஏன் கோவிந்தசாமி எம்எல்ஏ வந்து அவரும் வன்னிக்கப்பட்டு அதை பத்தி பேசல? முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களும் வன்னிக்கப்பட்டு ஏன் அவங்க எல்லாம் பேசல? ஏன் இவரு மட்டும் பேசுறாரு, அன்புமணி அவர்கள் மட்டும்? அங்கதான் அரசியல், அங்கதான் வியாபாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. நம்ம ஊர் மண்ணுக்கு நாம உரிமை கேட்கக்கூடிய நபர் வல்லியப்பன் அவர்கள் மட்டும்தான். நீங்க இந்த 10.5% இடஒதுக்கீடை பத்தி பேசுறான், அந்த வன்னி சமூகத்தை பத்தி இந்த நபர் பேசுறாப்புல, என்னடா இவன் யாரா இருப்பான், இவன் வந்து இவன் ஊபியா, இவன் 200 காசு வாங்கிட்டானா, ஆப்போசிட் பார்ட்டிட்ட இது மாதிரி பண்றான், எதிர்பார்ட்டிட்ட காசு வாங்கிருப்பானோ, அவன்கிட்ட காசு வாங்கிருப்பான், நிறைய பேர் நீங்க விமர்சனம் பண்ணலாம். எஸ்சி கமிட்டி பத்தி பேசல, இவன் என்ன சமூகமா இருக்கலாம், விமர்சனம் பண்ணலாம். எஸ்சி அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 15% நீங்க சொல்றீங்களா? பறையருக்கு மட்டுமே 15% இடஒதுக்கீடு அப்படின்னா உங்களுடைய பார்வை ரொம்ப தவறானது. மொத்தம் அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? பல்லரு, பறையரு, சக்கிலியரு, தேவேந்திர குலரு, ஆதி ஆந்திரரு, ஆதி கர்நாடகரு, பைரா, பகுடா, பண்டி, பெல்லாரா, சாமார், மூச்சி, சண்டாலா, செருமான், சாலவாடி, இப்படிப்பட்ட நபர்கள் தாண்டி இத்தனை சமூகத்துக்கும் சேர்ந்துதான் அந்த 15% இடஒதுக்கீடு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சமூகமும் எனக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு இவங்களும் கேட்டாங்கன்னா என்ன நிலையாகும்? அப்ப எம்பிசில இருக்கிறாங்களே, மத்த சமுதாயத்தை கம்யூனிட்டிக்காரர் இருக்காங்க இல்லையா, இந்த வண்ணாறு மற்றபடி மத்த ஒவ்வொரு சமுதாயத்திலாம் சொன்ன இல்லைங்களா, அப்ப இவங்கெல்லாம் வந்து 10.5% இடஒதுக்கீடு கேட்டா என்ன சூழ்நிலை உருவாகும்னு நீங்க பாருங்க. 10.5% இடஒதுக்கீடை வச்சு வன்னியர் சமூகங்களை குழப்பி அரசியல் பாக்குறாங்க, வியாபாரம் பாக்குறாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பியூர் ஒயிட்டான ஒரு அரசியல்வாதியா நீங்க இருப்பீங்க. மற்றும் வேறொரு நிகழ்வோடு சந்திப்போம். எவிடன்ஸ் பார்வை.